ஓகே தர்மசால் சோறு போடுறது எல்லாமே அல்ல பரிமாறிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுங்க இப்போ வேற யூடியூப்ல நீ போட நீ பேசி இப்போ பேசி என்னென்ன கெட்ட வார்த்தை பேச. தர்மசாலையில எல்லாம் சேவை செஞ்சுட்டு ஆளுங்க இல்லாம பாரு எல்லாம் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிளேட் 2 பிளேட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தேங்காய் சட்னியோடு ஊறுகாயோடு சாப்பிட்டுட்டு நீ லொல்லு பேசுது. இப்போ பேசுயா இது அப்படியே அனுப்பிச்சி விட்ற. இப்போ பேசு. இப்போ ஏன் அமைதியாக இருக்கிற? அடிக்கிறதுக்கு வந்து எல்லாரையும் தண்ணி போட்டு தண்ணி போட்டு வர்ற உனக்கு சோறு போடுறது பெரிய விஷயம் புரியுதா? தண்ணி போட்டு தான் வந்த தர்மசாலைக்குள் தண்ணி போட்டு வந்து நீ சாப்பிட்ற. நீ சோறு சாப்பிட்றத பெரிய விஷயம். உனக்கு மரியாதை கொடுத்து சாப்பாடு போட்டாங்க. இது வார் இப்போ தமிழ்நாடு பூரா இது போக விட்ற முகத்தை நல்லா எடுக்கிறாரு நல்ல இந்த இடத்துல இருந்து எடுக்கிறாரு. என்ன நீ யாருங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் போகுது. என்ன லொல்லு பேசக்கூடாது. என்ன நீ வந்து உதவி பண்ணுறியா? ஒரு மூட்டை அரிசி வாங்கி தர்றியா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும்? சொல்லு பாரு போய் வாங்கிட்டு வா. அதே அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன்போ. நீ வந்து ஒரு மூட்டை அரிசி என்ன விடு தம்பி போகணும். போய் இப்போ ஒரு 10 மூட்டை அரிசி வாங்கிட்டு வாப்போ. இல்லாதவங்க பாரு இல்லாத ஏழைகளை வர எத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. போய் எடுத்து வைப்போம். உன்னை அதையும் அந்த வீடியோ எடுத்து உலக பூரா போடுறப்போ தண்ணி போட்டு வந்து சாப்பிட்றது எல்லாமே சட்னி நான் தான் ஊற்றுனேன். சட்னி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுட்டு கேட்டியல்ல போட்டு கொடுத்தனல்ல. இப்போ பேசலாம்ல பேசி வீடியோ போயிட்டுருக்குது. சும்மா இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. போ ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்போ. இல்லாட்டி போய் சேவை செய்ப்போ. இதெல்லாம் கூட்டுறியா கூட்டுறியா ஐயா பேசாமல் சகிச்சுட்டு சாப்பாடு போட சொல்கிறாருன்னு போட்டுருக்குறோம். சகிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு ஜாக்கிரதை. இப்போ பேசுடா. சும்மா லொல்லு பேசிட்டு இருக்கக்கூடாது. என்ன தண்ணி போட்ட ஓடிட்டவளு பாருங்க. சகிச்சுட்டு இருக்கிற நம்மள எப்படி எல்லாம் கொடுத்து அங்கதான் இருக்குது. இப்போ விடுங்க சும்மா லொல்லு பேசிட்டுல லேடிஸ் எல்லாம் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. போடுறான் சின்ன பையன் கூட மிரட்டுறான். அந்த ஆளை பிடிச்சி தள்ளுறான். ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குற போகிது இல்லை. திமுரு பார்த்தியா ஆட்டோவில் எழுத்துறான். வயசானவங்களுக்கு சோறு போட்டு கேளுங்க அக்கா என்ன பிடிச்சி தட்டு சொல்கிறேன். அடிங்கடா. இந்த ஐயா சார் பொறுமையாக இருக்கு சொல்லியிருக்கிறா.